அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எக்ஸ் யூடியூப் சேனல் எம்பிபிஎஸ் பற்றி நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ஒரு நோக்கத்தில் போயிட்டே இருக்கிறோம். நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. டாக்டர் சீட்டை வாங்கணும்னு மட்டும்தான். எத்தனையோ பேரண்ட் அதுவும் ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு நிறைய ஃபோன் கால் அட்டன் பண்ணுறேன். நிறைய பேர் நேரில் வந்து பார்க்குறாங்க. ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டும் கூட, சார் நான் ஒரு கனவுல இருந்தேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷனே போடலை சார் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சிரும்னு யாரோ சொன்னாங்க. இல்லை சார், நீட்டோடைய ரேங்க் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால 100% கிடைச்சிடும்னு நம்பிக்கையோட இருந்தேன். இப்போ பார்த்தா உள்ளுக்குள்ள அவ்வளோ இருக்கு. நான் அதுதாங்க ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு வீடியோலையுமே, சார் ஹையஸ்ட் மார்க்ல வேணா கண்டிப்பாக வந்து போட்டிகள் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் 500லேருந்து 400 வரைக்குமே ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்குமே எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் வேணா ஒரு தோராயமாக கணக்கெடுத்து பாருங்க. பட் நமக்கு சீட்டு வேணும். சீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பல வருஷமா நீங்க ரிப்பீட்டர்ல இருந்து இந்த வருஷம் வாங்கியே தீரணுன்ற கம்ப்ரஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அவேர்னஸ் இது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கிற கம்யூனிட்டி கேட்டகரி தெலுங்கு மைனாரிட்டி. நிறைய கல்லூரிகள் தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கிறாங்க. சில சீட்லாம் சில கல்லூரிகள் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 2024 இருந்த சீட் மேட்ரிக்ஸ் படி 2025 இருக்குமான்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் 113 மார்க் எடுத்தா கூட தெலுங்கு மைனாரிட்டியில சீட் வாங்கிடலாம் அப்படின்னு இருந்த காலகட்டம் தாண்டி இப்போ அங்கேயும் போட்டி வந்தாச்சு. சரிங்களா? ஸோ அது மாதிரி தெலுங்கு மைனாரிட்டியை பற்றி ஒரு அவேர்னஸ் பிளான் வீடியோ தான் இது. ஸோ முழுசா பார்த்துடுங்க. வந்து பார்த்துட்டு தேவை இருக்கிற இல்லை அந்த கேட்டகரியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நார்மலாக ஒரு சின்ன ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 716 மாணவர்கள் தான் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. ஆனால் 2025 999 மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் போட்டு அவங்க ஒரு நேட்டிவாக தமிழ்நாட்டில் இருந்து, அதுவும் தெலுங்குல என்னோட மதர் டங் தெலுங்கு தான் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் சர்டிஃபிகேஷன் வாங்கி அதை கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு அதில் எலிஜிபிள் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதை மதர் டங் தெலுங்கு, நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, சரிங்களா, அப்படி கேட்டகரியில் வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்களாம் அவங்க எலிஜிபிள்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்த மாணவர்களுடைய ஒரு தோராயமான கணக்கு. மொத்தமாக இருக்கிற இடங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா 294 இடங்கள். சீட் மேட்ரிக்ஸ் வந்த பிறகுதான் நம்மளால எக்ஸாக்டா ஒரு கவுண்ட் சொல்ல முடியும். மேபி நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சில பிரைவேட் காலேஜ் 100% சீட்டுமே தெலுங்கு மைனாரிட்டி கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அதுல ஒரு 50% தெலுங்கு மைனாரிட்டிக்கும் ரிமைனிங் 50% வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும். இந்த டிசிஷன் டேக்கன் பை த மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுப்பாங்க தெரியாது. ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல 480 மதிப்பெண் இருக்கிற மாணவர் தான் உள்ள வர முடியும், இல்லை 470 மார்க் இருக்கிற மாணவர் வந்து நம்ம காலேஜுக்கு வரட்டும், இது தெலுங்கு மைனாரிட்டி ஒரு மார்க் கம்மியா இருக்கவங்களும் வரட்டும்ன்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி காலேஜ் எடுக்கிற முடிவு தான் இந்த மேட்ரிக்ஸோட ஒரு கால்குலேஷன். சரிங்களா? ஸோ ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில 40 இடங்கள் பார்த்தீங்கன்னா 2023 100% சீட்டுமே என்ன, சாரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட 100% சீட்டுமே தெலுங்கு மைனாரிட்டி கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் கம்மி பண்ணி வெறும் 40 சீட் தான் கொடுத்தாங்க. சரிங்களா? ரைட். எனிவே, நான் இருக்கிற மாணவர்களுடைய அந்த தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டால மொத்தமாக இருக்கிற ஒரு 23,000 மாணவர்கள், அந்த கால்குலேஷன்ல இருக்கிற தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள் மட்டும் தனியாக பிரித்தெடுத்து தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள் மட்டும் வரிசைப்படுத்தி அதுல ஒவ்வொருத்தரும் என்னென்ன ரேங்க்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு 500 மதிப்பெண் மேலேயே கிட்டத்தட்ட ஒரு 19 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க கவர்மெண்ட் கோட்டா மட்டும் பிளான் பண்ணதுனால அந்த கவுண்ட் நமக்கு பெரிதாக ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, 400 மதிப்பெண்ல இருந்து 500 மதிப்பெண் வரைக்குமே 212 மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 212 மாணவர்கள் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே தெலுங்கு மைனாரிட்டியில முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கு. அது டீன் மெடிக்கல் செலெக்ஷன் அஃபிஷியலா பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தனியா எடுத்து ரைட் அப் பண்ணி ஒரு ரேங்க் வச்சிருக்கிறோம். சரிங்களா? தேவைப்படுறவங்க சொல்லுங்க, நம்ம அதை வழிநடத்த பார்க்கலாம். அதே மாதிரி 300 இருந்து 400 வரைக்குமே 317 மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 200 இருந்து 300 வரைக்குமே கிட்டத்தட்ட 286 மாணவர்கள் இருக்கிறாங்க. சொல்ல போனால் 113 இருந்து 200 வரைக்குமே 165 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு தோராயமான மதிப்பு பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண்ணுக்கு மேலேயே 550 பேர் பக்கம் இருக்கிறாங்க. இருக்கிற இடங்கள் 330 இடங்கள் தான். சரிங்களா? ஸோ 200ல இருந்து 300 வரைக்கும் 286 மாணவர்கள் ரொம்ப அதிகமான கவுண்ட். அது 300ல இருந்து 400 வரைக்குமே ரொம்ப அதிகமான கவுண்ட்ல தான் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இது ஒரு அவேர்னஸ் பர்பஸ் மட்டும்தான்.
ஏன் அப்படின்னா ஒருவேளை என்னுடைய ரேங்க் ஆனது தெலுங்கு மைனாரிட்டிலையும் கூட என்னுடைய ஸ்டாண்டிங் பொசிஷன் இதுதான், ஒருவேளை எனக்கு ப்ராபபிலிட்டி இல்லை அப்படின்னா நான் வேற ஏதாவது ஆப்ஷன் பார்க்கணும், இல்லை ஆல்டர்னேட்டிவா இப்பவே யோசிக்கணும். பல மாநிலங்கள்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் 1 or 2 daysல க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு, அங்கேயாவது போய் படிச்சுக்கிடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மைனாரிட்டின்றது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் பயன்படும். இல்லை எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா ஐடியா இல்லை, கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான், வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா எங்கேயாவது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எங்க வேணாலும் படிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. அதை சார்ந்து மேலும் விவரங்கள் வேணும்னா நேர்ல வந்து பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு கைட் பண்ண முடியுமோ அதை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது வீடியோக்கள்ல நம்ம சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.